ஏய், நீ சொல்றதெல்லாம் நம்பலாமா? அண்ணே நம்பலன்னா அந்த போட்டோவை நீங்களே பாருங்கண்ணே. இப்ப இல்லண்ணே, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆக போதானே. ஏண்டா காத்திருந்த பொண்டாட்டிய நேத்து வந்து தூக்கிட்டு போவானா? இப்போ மெட்ராஸ் கிளம்பு. சரிண்ணே. ரெடி பண்ணுங்கடா. சரிங்கண்ணே. போங்கடா. சரிண்ணே. ஏய் வாங்கடா. மித்து. ஐயோ, ஏய் நீங்களா? ஏய், இந்த ரூம்ல என்ன தவிர வேற யாரும் வருவாங்க? ஆமா, நீ ஏன் எதுக்கு இடத்துல பயந்துட்டே இருக்க? இல்ல, நான் வேற ஏதோ ஒரு யோசனையில இருந்தேன். மித்து, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதான் காலையில சொன்னேனே, அந்த விஷயம்தான். என்ன விஷயம்? வீட்ல விஷயத்த சொல்லணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? ஓ ஆமா இல்ல, அப்பா அம்மா கிட்ட கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு சொன்னல. அதுக்கு தான் கால் பண்ண வினய். சொல்லிட்டியா? இல்ல. ஏன்? அப்பா அம்மா 2 பேருக்குமே கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஹே, அது ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும் மித்ரா. நீ இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. இல்ல வினய், நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். ஆனா நோ ரெஸ்பான்ஸ். மனசுல ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. எது எப்படியோ அவங்க கிட்ட உண்மைய சொல்லிட்டா மனசுல கட்டி இருக்கிற பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். இட்ஸ் ஓகே. அதான் கால் கனெக்ட் ஆகல. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கோ. இங்க பாரு, காலையில திருப்பி ட்ரை பண்ணு, எடுத்தாங்கன்னா சொல்லிடலாம். இல்ல, அதுக்கு சொல்லல. மித்து, நீயே அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இப்ப இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப இருக்கிற நேரத்துல ப்ரொடக்டிவா ஏதாவது பேசலாம். ப்ரொடக்டிவானா? அது விட்டு போன நம்மளோட ஹனிமூன் ட்ரிப் குழுமநிலை பத்தி கூட இருக்கலாம். அது எப்படி வினய்? கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் ட்ரிப் போறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்களே. மித்து, ஏன்னா நமக்கு எந்த பெரிய கேப்புமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? எப்ப எந்த பக்கத்துல இருந்து எந்த பிரச்சனை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ல லவ் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. மித்ரா, என்ன யோசிக்கிற? சொல்லு, குழுமலையில் போலாமா இல்ல வேற எங்கேயாவது போலாமா? நான் ஒண்ணு முடிவு பண்ணிருக்கேன். வாவ், என்ன
எது வந்தாலும் சொல்லு மித்து. உன் முடிவெல்லாம் செயல்படுறதுக்கு மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். ஓகே, உன் கட்டளையே என் சாசனம். ஏன் அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லி அவங்க நம்மள அக்செப்ட் பண்ற வரைக்கும் இந்த ட்ரிப்புக்கு இப்பெல்லாம் நமக்குள்ள ஒண்ணு வேண்டாம். ஏய், நீ யாருக்கிட்ட இதெல்லாம் முடிவு பண்ற? இதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. உங்க அப்பா எப்போ ஒத்துக்கிறது? என்னைக்கு நம்ம 2 பேரும் ஹனிமூன் போறது? ஆனா மித்து, உங்க அப்பா கூட பரவாயில்ல, அந்த உங்க அம்மா இருக்காங்களே, அப்பா பார்த்தாலே தெரியுது, she is a very dangerous lady. ஆனா இப்பதான் கட்டளையே சாசனம்னு சொன்னீங்க. அது வேற இது வேற. எல்லாம் ஒண்ணுதான். மித்ரா, என்ன மித்ரா நீ? இங்க பாரு, உன்னை எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? ஏதோ வாழ போற இந்த கடைசி காலத்துல நான் சந்தோஷமா இருக்கணும் தானே. ஆனா நீ என்னடானா இப்பதான் வந்து அப்பா ஒத்துக்கணும், ஆட்டுக்குட்டி ஒத்துக்கணும். ஓ மித்ரா, ஹே மித்து, என்னாச்சு? இது பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. நீங்க சாகலாம் மாட்டீங்க. தயவு செஞ்சு மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். சரி மித்து குட்டி, நான் பேசல, ஓகேவா? எனக்கு ஒண்ணு ஆகாது, நான் சாக மாட்டேன்னு சொல்லுங்க. இங்க பாரு மித்து குட்டி, ஆக்சுவலி எனக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், ஓகே? அமைதியா படுத்து தூங்குங்க. அம்மா அப்பா சம்மதிச்சதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். போ மித்து, அப்பா அம்மா எனக்கு வேணாம், நீ வா. போங்க. மித்ரா, என்ன மித்ரா, ஏதோ யோசனையில இருக்க? மித்ரா, மித்ரா. அம்மா, என்னாச்சு மித்ரா? நான் கூப்பிட்டது காதுல விழலையா? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. லைட்டா கொஞ்சம் தலைவலி, அதான் நீங்க கூப்பிட்டது கேட்கல, சாரி. அப்படியா? பரவாயில்ல. தலைவலி இப்ப எப்படி இருக்கு? ஓகேவா? இப்ப பரவாயில்லம்மா. சரிம்மா. ஆமா, வினய் எங்க? அவரு குளிச்சிட்டு இருக்காருமா. அப்படியா? சரி, அவ வந்துட்டானான்னு பாத்துட்டு சாப்பிட கூட்டிட்டு வா. டைம் ஆகுது பாரு. சரிம்மா. சரி. வினய், இதோ வந்துட்டேன்டா. கொடுங்க. என்னம்மா, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் மாதிரி இருக்கு? எப்பவுமே நீ இட்லி வடனை கிண்டல் பண்ணுவல்ல, அதனால புது டிஷ் உனக்காகவே நான் பண்ணிருக்கேன். அப்படியா? பாரா, அப்படின்னுமா இன்னைக்கு ஸ்பெஷல்? போட் ஷீலாடா, மேட் பை வாசுகி. ஏய், வாவ், சூப்பர்மா, ஐ லவ் யூ வாசுகி. ஏய், ஓடா போய் சாப்பிடு. சரி, உட்கார மித்து. மித்து, ஏன் என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்க? இல்ல வினய், எனக்கு மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி தப்பாவே தோணிட்டு இருக்கு. என்ன தப்பா தோணுது? என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஆனா ஏதோ தப்பா தோணுது. மித்ரா, நீ எல்லாத்தையுமே ரொம்ப பெருசாவே யோசிக்கிற. சும்மா ஃப்ரீயா விடு. எது நடந்தாலும் அது நல்லதாவே நடக்கும். மா, சீக்கிரம் வாமா, பசிக்குது.
இது வரேன்டா. டாக்டர் வாயா வெளிய தாயா. யோ டாக்டர் வெளியில வாயா. என்னையா பண்ற உள்ள? யோ நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? வாயா வெளிய. அப்படி என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? வெளியே வாங்குறல்ல. யார் இவங்க? இப்படி வாசல்ல வந்து கத்திட்டு இருக்காங்க. டாக்டர் அதான் கேக்குறாங்கல்ல, யாருன்னு சொல்லியா? அவங்க தெரிஞ்சுக்கிட்டும். ஏங்க மித்ராங்க பாத்தீங்களா எப்படி நிக்கிறாங்க? அம்மா தொடாத. ஊர்ல கேட்டதெல்லாம் மொத்தமா இங்க பொய்யா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு தாண்டிங்க வந்தேன். ஆனா உன்னை இப்படி பார்த்ததுல மனசும் வெத்த வயிறும் நல்லாவே கொழுந்து போச்சுடி. அம்மா விடை. அம்மா உனக்கு எப்படி இது? இவரு கல்யாணத்துல சமையல் வேலைக்கு வந்தவராச்சே. இவர்தான் மித்ராவோட அப்பாவா? ஏங்க அவங்க தான் சின்ன சிறுசுங்க. ஏதோ புத்தி கெட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க தானே. உங்களுக்கெல்லாம் எங்கயா போச்சு புத்தி? பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு கொஞ்சம் கூடவா தோணல? இவங்க எதை பத்தி பேசுறாங்க? மித்ராக்கு அப்பா அம்மா இல்லன்னு தானே சொன்னீங்க? இப்ப என்ன இவங்க ரெண்டு பேரும் மித்ராவுக்கு அப்பா அம்மா மாதிரி தேவையில்லாம வந்து நின்னு பேசிட்டு இருக்காங்க? எது தேவையில்லாத பேச்சா? நல்லா இருக்குடி மித்ரா, ரொம்ப நல்லா இருக்கு. குத்துக்கல்லாட்டம் உன்னை பெத்தவங்க ரெண்டு பேரும் எங்க உசுரோட இருக்க. எங்களை மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கியா நீ? ஐயோ. இல்லம்மா அப்படியெல்லாம் இல்ல. அக்கா இது என்னக்கா புது கதையா இருக்கு? இருங்க இருங்க, பொறுமையா இருங்க. உள்ள போய் நம்ம எல்லா விஷயத்தையும் பொறுமையா பேசிக்கலாம். இதோ நிக்கிறாளே, இவ என் பொண்ணே இல்ல. என்னங்க இப்படி? அப்புறம் எப்படி நாங்க உள்ள வந்து பேச முடியும்? அப்பா அப்பா போடி, போ. அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றது கொஞ்சம் போங்கறல. கேளுங்கப்பா ப்ளீஸ் பா. அப்பா அப்பா ஏடி, பாவண்டி இந்த மனுஷன். ஒரு மனுஷன் முகத்தை பாரு. இப்படி ஒரு மனுஷனை ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு?
உங்க மகன் அவர் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாரே, அவருக்கு இந்த நிலைமை தானா? பாருங்க, என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், எங்களை ஏமாத்தி இவளை திருட்டு கல்யாணம் பண்ண உங்க குடும்பமே விளங்காம போயிடும். ப்ளீஸ், நல்லாவே இருக்க மாட்டீங்க, மண்ணோட மண்ணா போயிடுவீங்க. இன்னும் எனக்கு பாத்துட்டு இருக்கீங்க, வாங்க போலாம். வாங்க அண்ணே, யாருண்ணே இவங்க? மித்ராவோட அப்பா அம்மாவா? ஒண்ணுமே புரியலையே, என்னென்ன நடக்குது? என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பொம்பளை இப்படி சாபம் கொடுத்துட்டு போறா, இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? எல்லாத்தையும் நான் சொல்றேன் வாசுகி, நீ முதல்ல உள்ள வா. உள்ள வான்னு சொல்றல, வா. கதை இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமே ஆட்டம் சும்மா ரணகளமா இருக்க போகுது. அம்மா பேசுமா, அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா ப்ளீஸ். என்னம்மா பேச சொல்ற? அம்மா என்ன பேச சொல்ற? எனக்கு உங்ககிட்ட பேச என்னமா இருக்கு? போமா நீ. போ. அப்பா போ. அப்பா மா, ஒரு 2 நிமிஷமா நான் சொல்றத கேளுமா ப்ளீஸ்மா. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட பொறுமையா சொல்றேன். தப்புதான், நான் பண்ணது பெரிய தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். உங்க கால்ல விழுந்து கேக்குறேன்ப்பா. மாமா, அப்பா நில்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா, என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றது கொஞ்சம். நாங்க யாருமா உனக்கு? அதான் அப்பா அம்மா 2 பேருமே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டியே, இப்ப யார வந்து அப்பா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க? ஐயோ, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்றேன். அம்மா ப்ளீஸ், நீ எதையும் சொல்ல வேண்டாம் தாயி. நாங்க உன்னால அசிங்கப்பட்டது எல்லாமே போதும், எங்களை ஆள விடு, நாங்க போயிட்டே இருக்கோம். அம்மா, அம்மா போகாதீங்கம்மா, அப்பா போகாதீங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா என்ன மன்னிச்சிருமா. நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும் தாமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. நேத்து கூட நான் உங்க போனுக்கு அத்தனை முறை ட்ரை பண்ணம்மா, ஆனா லைனே கிடைக்கலம்மா. இதுக்கு மேல என்னடி சொல்ல போற? அதான் எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சே. இத மட்டும் தான் எங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்கியா, இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? சொல்லுமா. ஐயோ அப்படி எல்லாம் இல்லம்மா. அம்மா ப்ளீஸ். அங்கிள், மித்ரா மேல எந்த தப்புமே இல்ல. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, போதும் தம்பி, இதுக்கு மேல எதையும் கேட்கற மனநிலையில் நாங்க இல்ல. இத்தோட விட்டுருங்க, அதான் மரியாதையா இருக்கும். அப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட பேசுங்கப்பா, போயிடாதீங்கப்பா ப்ளீஸ். அப்பா, மித்து வாமா. அம்மா ப்ளீஸ்மா. எங்க கால்ல எல்லாம் ஏண்டி விழற? அதான் நீ பெரிய மனுஷி ஆயிட்டியே, முடிவெல்லாம் நீ எடுத்துடுறியே. அதே மாதிரி பெரிய மனசு பண்ணி எங்க சங்காத்தத்தை இதோட விட்டுடி. அம்மா அப்பான்னு ஊரு பக்கம் வந்து அங்க எங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சமான மரியாதையை இன்னும் கெடுக்க வேணாம். ஏன்னா எங்களுக்கு வீட்டுல இன்னொரு பொண்ணு இருக்கா, நாங்க அவ வாழ்க்கையையும் பார்க்கணும்ல. உன்னோட சங்காத்தமே வேணாம், இன்னையோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம். அம்மா வாங்க. அம்மா, அம்மா ப்ளீஸ் மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அழாத மித்து. அப்பா தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அம்மா மித்து, அழாத மித்து. மித்து இந்திரி, மித்து நான் ப்ளீஸ் இந்திரி. மித்து நான் சொல்றது கேளு, வா வா மித்ரா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா மித்ரா, நம்ம வீட்டுக்கு போலாம், வா. நான் முன்னாடியே சொல்லிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். அப்ப மட்டும் என்ன மித்ரா, ஒத்துக்கிட்டா இருந்திருப்பாங்க. பாவம், அவங்க ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம காட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. விடு மித்ரா, நம்ம பொறுமையா அவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்ப வா, நம்ம உள்ள போலாம். வா மித்து, வா.